அனைவருக்கும் வணக்கம். பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஆனி மாதமும் ஆடி மாதமும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம். சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த ஜூலை மாதத்தில் நவ கிரகங்களின் பயணம், கிரகங்களின் கூட்டணி மற்றும் கிரகங்களின் பார்வையால் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜூலை மாதம் 1ஆம் தேதி அன்று எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்துள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில முதல்ல மேச ராசியில செவ்வாய் பகவானும், ரிஷப ராசியில் குரு பகவானும், மிதுன ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், கடக ராசியில் புதன் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர். இப்ப ஜூலை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் பயணம் செய்யறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஜூலை மாதம் 7ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில சஞ்சரிக்க போகிறார். அதே போல ஜூலை மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகிறார். ஜூலை மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்க போகிறார். அதாவது ஆடி மாதத்தின் தொடக்கம். இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக உங்கள் ராசிக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, உங்கள் ராசிக்கான நட்சத்திர பலன் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில தெளிவாக பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசிக்கு பிறக்க போகின்ற ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும். நண்பர்களும் அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வ பக்தி இந்த மாதம் அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். மாதத்தின் தொடக்கத்தில், அதாவது ஜூலை மாதம் 7ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு சஞ்சரிப்பதால் பணம் புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். குடும்ப பெரியவர்களும் நண்பர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். ஆனால் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். தாயாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அவருடைய உடல் ஆரோக்கியம் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும். தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் அலுவலகத்தில் அதிக பணி சுமை ஏற்படும். மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்துக்கு நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றமும் பணிமாற்றமும் ஏற்படக்கூடும். எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும். உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும். மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். ஜூலை மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆவதால் இந்த மாதம் வீண் மனக்கவலை அகலும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். முயற்சிகளில் தடை ஏற்படாதிருக்க திட்டமிடல் அவசியமாகும். இடம் விட்டு வெளியில் தங்க நேரிடும். எதிலும் திருப்தி இல்லாத நிலை காணப்படும். பெண்களுக்கு எந்த முயற்சியிலும் சாதகமான பலன் கிடைப்பதில் தாமதமாகும். இந்த மாதம் மனக்கவலை ஏற்படும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் குடும்பத்தில் கலகலப்பு குறையும். எதிலும் வெறுப்பும் திடீர் கோபமும் வரும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுவது நல்லது. அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் போட்டியை சந்திக்க வேண்டி இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சை தவிர்ப்பது நல்லது. லாபம் எதிர்பார்த்ததை விட குறையாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். ஜூலை மாதம் 17ஆம் தேதி, அதாவது ஆடி மாதத்தின் தொடக்கத்தில் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதாரண நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது.
எந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். எதிர்ப்புகள் நீங்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும். எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும். விருப்பமானவர்களுடன் சந்திப்பு ஏற்படும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் புதன் பகவானால் எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும். பண வரத்து கூடும். நண்பர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். வருமானம் நன்றாக இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். மனதில் உற்சாகம் ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கும். மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. பண வரத்து திருப்தி தரும். கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்தொழிலில் முன்னேற்றம் காண்பார்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். லாபம் அதிகரிக்கும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் நன்மையான மாதமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உங்கள் செல்வாக்கு உயரும். மாதத்தின் தொடக்கத்தில் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் உங்கள் நிலையில் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள். குருவின் பார்வை 2, 4, 6ஆம் இடங்களில் பதிவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பண வரவு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். மனதில் சந்தோஷம் நிறையும். எதிர்ப்புகள் விலகும். வழக்குகள் சாதகமாகும். ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமையும். கடந்த கால சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். விவசாயிகள் தங்கள் செயலில் கவனமாக இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் முன்னேற்ற மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் நன்மை வழங்க இருப்பதால் பொருளாதார நெருக்கடிகள் விலகும். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். பணம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வையால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி ஒற்றுமை உண்டாகும். பண வரவு மகிழ்ச்சி தரும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிரிகள் தொல்லை விலகும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். சனி பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் வக்ரமடைந்து இருப்பதால் உங்களுக்கு உண்டான நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு உயரும். நினைத்ததை நிறைவேற்றி கொள்ள முடியும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவதால் லாபத்தை அடையலாம். புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை தரும். கூட்டு தொழிலில் இருந்த சங்கடங்கள் மறையும். உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் நன்மையான மாதமாக இருக்கும். ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நெருக்கடிகள் விலகும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். தடைப்பட்ட வேலைகள் முடிவுக்கு வரும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படும். அந்நியரால் சங்கடம் தோன்றும் என்றாலும் அதை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்தாலும் குருவின் பார்வை பதிவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பண வரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொள்வீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடிகள் விலகும். சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் நிம்மதியான நிலை ஏற்படும். புதிய முயற்சிகளில் மட்டும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். சனிக்கிழமைகளில் நவகிரகத்தை வழிபட நன்மை உண்டாகும். கடன் பிரச்சனை தீரும். வாழ்வு வளமாகும். நன்றி, வணக்கம்.